Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு நாம தமிழ்ல எண்ணிக்கை சம்பந்தப்பட்ட சில क्वेश्चंस நம்ம வந்து இங்கிலீஷ்ல எப்படி ஃப்ரேம் பண்ணி பேசலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாங்க. அண்ட் இங்கிலீஷ்ல நாம கவுண்டிங் பேஸ்ட் क्वेश्चंस அப்படி நாம சொல்வோம். ஸோ இன்னைக்கு நம்ம கவுண்டிங் பேஸ்ட் क्वेश्चंस தான் பார்க்க போறோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினா, அந்த கிளி 2 பீஜன்ஸ் அருகில் உட்கார்ந்துள்ளது. அதாவது அந்த கிளி 2 பீஜன்ஸ் கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நாம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படினா, that parrot is sitting next to 2 pigeons. that parrot is sitting next to 2 pigeons அப்படி நாம சொல்லலாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அந்த 2 வெள்ளரிக்காய்களை எனக்கு கொடுக்க முடியுமா? அந்த 2 கியூக்கும்பர்ஸை எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம தமிழில் கேட்குறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கேன் யூ பாஸ் மீ தோஸ் 2 cucumbers? கேன் யூ பாஸ் மீ தோஸ் 2 cucumbers அப்படின்னு நம்ம கேட்கலாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். என் வகுப்பில் 13 மாணவர்கள் உள்ளனர். என்னோட வகுப்பில் என்னோட கிளாஸில் 13 மாணவர்கள் உள்ளனர். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? there are 13 students in my class. there are 13 students in my class அப்படின்னு நம்ம சொல்லாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அவள் 14 புத்தகங்களை வாங்கினாள். அவங்க 14 புக்ஸை அவங்க வாங்கினாங்க அப்படிங்கிறத எப்படி நம்ம சொல்லலாம்? she bought 14 books. she bought 14 books அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த பெட்டியில் 15 ஆப்பிள்கள் உள்ளன. இந்த பெட்டியில் 15 ஆப்பிள்கள் உள்ளன. இதை எப்படி சொல்லலாம்? there are 15 apples in this box. there are 15 apples in this box அப்படின்னு நம்ம சொல்லாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நாங்கள் 16 டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்தோம். நாங்கள் 16 டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்தோம் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? we booked 16 tickets. we booked 16 tickets அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவர் 17 நிமிடங்களில் வந்துவிட்டார். அவர் 17 நிமிடங்களில் வந்துட்டார் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? he came in 17 minutes. he came in 17 minutes அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அந்த கடையில் 18 பேனாக்கள் உள்ளன. அந்த கடையில் 18 பேனாக்கள் உள்ளன அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? there are 18 pens in that shop. there are 18 pens in that shop அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நான் 19 கேள்விகளுக்கு பதிலளித்தேன். நான் 19 கேள்விகளுக்கு பதிலளித்தேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? I answered 19 questions. I answered 19 questions அப்படின்னு நம்ம சொல்லாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த அறையில் 20 நாற்காலிகள் உள்ளன. இந்த அறையில் 20 நாற்காலிகள் உள்ளன. இது எப்படி சொல்லலாம் நம்ம இங்கிலீஷில்? there are 20 chairs in this room. there are 20 chairs in this room அப்படின்னு நம்ம சொல்லாங்க. அண்ட் that is all for today. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 10 சென்டென்சஸ்மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then, thank you. happy learning.